உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். ஆனாலும் லாபமோ நஷ்டமோ மண்ணை பொன்னாக்கும் விவசாயத்தை விடாமல் செய்து உலகத்திற்கே படியளக்கின்றனர் விவசாயிகள். காடுகரைக்கு சென்று பாடுபட்டு விளைய வைத்த நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்த விவசாயிகளின் வயிற்றில் அடித்த 2 அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். கரம்பக்குடி அருகே நெய்வேலி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. நெய்வேலி தென்பாதி, நெய்வேலி வடபாதி, இடையாத்தி உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு இந்த கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். கொள்முதல் நிலையத்தில் எடை போடுவதில் ஏதோ குளறுபடி நடப்பதாக விவசாயிகள் பலர் நீண்ட நாட்களாகவே குற்றம் சாட்டி வந்தனர். ஒரு மூட்டையில் 41 கிலோ நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் 41 கிலோவுக்கும் அதிகமாக நெல் எடை போட்டு வாங்கப்படுவதாக விவசாயிகளுக்கு சந்தேகம் எழ அருகே உள்ள எடை மெஷினில் நெல்லை எடை போட்டு காட்டுங்கள் என கூறியுள்ளனர். அதற்கு கொள்முதல் நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அருகே உள்ள எடை போடும் இடத்திற்கு சென்ற விவசாயிகள் நெல் மூட்டைகள் இல்லாததால் தாங்களே எடை இயந்திரத்தில் ஏறி நின்றுள்ளனர். அங்கு 68 கிலோ என காண்பித்துள்ளது. பின்னர் நேரடி நெல் கொள்முதல் நிலைய இயந்திரத்தில் வந்து ஏறி நின்றிருக்கின்றனர். அங்கு 60 கிலோ என காட்டியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஆரோக்கிய டேனியலுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று நடந்த விவரங்களை செய்தியாக சேகரித்துக் கொண்டிருந்த போது கொள்முதல் நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் எலக்ட்ரானிக் இயந்திரத்தில் கூட குறைய காட்டத்தான் செய்யும் என விவசாயிகளிடம் மழுப்பினர். அதற்கு எலக்ட்ரானிக் இயந்திரமாகவே இருந்தாலும் கிராம் கணக்கில் வேறுபாடு இருக்கலாம், 5-6 கிலோவுக்கு மேல் வேறுபாடு காட்டுமா என விவசாயிகளும் பதிலுக்கு கேள்வி எழுப்பினர். இதற்கிடையே செய்தியாளரின் செல்போன் எண்ணுக்கு ஓடி வந்த நெல் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர் முத்துசாமி என்பவர் நியூஸ் எதுவும் போட வேண்டாம், கரம்பக்குடிக்கே நேரில் வந்து தங்களை சந்திப்பதாகவும் தன்னிடம் ஜிபே இல்லை, தன் தம்பியிடம் பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன் எனவும் கூறி தன் தவறை மறைக்க முயன்றார். இல்ல சும்மா பாக்குறேன், நீங்க வந்தீங்க ஒன்னும் பேசவும் முடியல, அதுதான் இப்படி இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே சார் நேரில் பேசிக்கோங்க சார். ஆனா ப்ராப்ளம் சால்வ் சார். அவங்க ஊர் ஆளுங்க பேசி சரி ஒன்னும் கூட இல்லை குறைச்சி இல்லை, ஏன் அப்புறம் போட்டு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க சார். நீசெல்லாம் ஒன்றும் போட்டுருவோம் வேண்டாம், நாங்கள் வரோம் சார். சூழ்நிலை நான் வந்து பாக்குறேன் சார். நான் 10 வருஷமா இருக்கேன் இதுல, நான் வந்து பாக்குறேன். சரி ஓகே சார், நேரில் வந்து பாக்குறேன். கரம்பக்குடிக்க வரோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எந்த சீப்பே கிடையாது. நாங்க இந்த வெளியில இருக்கிறதுனால வச்சுக்கிறது இல்ல. சரிங்க சார். இப்ப என் தம்பிகிட்ட கொடுத்து ஒரு கொஞ்சம் காசு போட்டு வச்சுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது செலவு பண்ணிக்கோங்க ஐயா. கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்ற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிட்டது. வெளியில் போட்ட எடையும் கொள்முதல் நிலையத்தில் போடப்பட்ட எடையும் ஒரே மாதிரியான அளவில்தான் இருந்தது என கூறினார் முத்துசாமி. 2 எடையளவும் ஒன்றுதான் என்றால் செய்தியாளருக்கு ஏன் பணம் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. இது ஒருபுறம் இருக்க, நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்ற குளறுபடி விவகாரம் உயர் அதிகாரிகளுக்கு செல்ல முத்துசாமி உள்ளிட்ட 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய விவசாயிகள், தமிழ்நாடு முழுவதிலும் இதுபோன்று நெல் எடை போடுவதில் குளறுபடி பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும் இதற்கு தீர்வு காணும் விதமாக வாரம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட நுகர்வோர் கழக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இதே எடை பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட நெல் பிடிக்கும் அதிகாரிகள் வாரம் ஒரு முறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு சென்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்தால் விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.